எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக சொல்லல, அவர் உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழசை மறக்காம அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டருக்கு ஆகுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன், இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.